எல்லாருக்கும் வணக்கம். இந்த செக்மெண்ட்டில் இப்போ நம்ம இஃப் கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் கிளாஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இஃப் கிளாஸில் ஃபஸ்ட் வந்து நம்ம ஜீரோ கண்டிஷனல்னு பார்க்குறோம். ஜீரோ கண்டிஷனல்னால் என்ன? அதாவது இஃப் கிளாஸ்லேயும் சரி மெயின் கிளாஸ்லேயும் சரி ரெண்டுலேயுமே நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸஸ்ங்கிறது நான் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சொல்லி தரும்போது அப்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நாம் அதை பற்றி இப்போ இந்த இஃப் கிளாஸ் அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொன்னேன்? ஜீரோ கண்டிஷனல் சொன்னேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தேர்? இஃப் யூ ஹீட் ஐஸ், in the if clause you have heat in the present tense. It melts. Again melts, you got melts in the present tense. So in both cases you get only the present tense. One more example. If you drop glass, it breaks. So again drop in the if clause, that is of the present tense. It breaks. Breaks in the main clause, that is also of the present tense. So நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சுதா? if clause-லையும் present tense of the verb வரும், மெயின் கிளாஸ்லையும் present tense of the verb வரும். இதுதான் ஜீரோ கண்டிஷனல்னு பேர். இப்போ நம்ம இஃப் கிளாஸ் டைப் 1 பார்க்கலாம். இதில் இஃப் கிளாஸில் present tense-உம் மெயின் கிளாஸில் will or can-உம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் ஹை. ஸோ இங்கே என்னாச்சு? இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஒர்க்குங்கிறது இஃப் கிளாஸில் present tense-ல வருது. யூ வில் ஸ்கோர் ஹை, வில் ஸ்கோர். ஸோ மெயின் கிளாஸில் வில் ப்ளஸ் வேர்ப் வருது. இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரிமெம்பர், இன் தி இஃப் கிளாஸ் யூ வில் கெட் த வேர்ப் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் இன் த மெயின் கிளாஸ் யூ வில் ஹேவ் வில் பிஃபோர் த வேர்ப். ஒன் மோர் எக்ஸாம்பிள். இஃப் ரஹீம் ஹேஸ் மனி he can help his sister. So if Rahim has money, has is of the present tense here. Has functions as a main verb. Normally has, have வந்து present perfect, had வந்து past perfect னு படிச்சிருக்கோம். அந்த have, be, have, do இது மூணும் மெயின் வேர்பாகவும் வரும், ஹெல்பிங் வேர்ப் ஆக்சிலியரி வேர்ப்ஸாகவும் வரும். இப்போ நான் கொடுத்துக்கிற சென்டென்ஸில் has வந்து மெயின் வேர்பாக வருது. If Rahim has money, so has is of the present tense. He can help his sister. Can help. ஸோ மெயின் கிளாஸில் will or can வரும். இந்த இடத்துல நான் வந்து can போட்டிருக்கேன். ஸோ do you understand this now? ஸோ நம்ம இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஜீரோ கண்டிஷனல் பார்த்தோம், இன்னொன்று வந்து டைப் 1 பார்த்தோம். ஸோ ஜீரோ கண்டிஷனல் எப்படி சொல்லலாம்? ரெண்டுலேயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லியிருக்கேன். இஃப் ஐ ஆம் அட் ஹோம் ஐ கெட் அப் லேட். என்னோடய யூஸ்வல் ஆக்டிவிட்டி, ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேனோ அது. நான் வீட்டில் இருந்தால் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன். ஸோ இஃப் ஐ ஆம் அட் ஹோம் ஐ கெட் அப் லேட். இஃப் ஐ ஆம்ங்கிறது இஃப் கிளாஸில் வர வேர்ப், அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கெட் அப் லேட், கெட்டுங்கிறது மெயின் கிளாஸில் வர வேர்ப், தட் இஸ் ஆல்சோ ஆஃப் த present tense. If it is a holiday, I wear casuals. So again in the if clause, I have the verb is. If it is a holiday, I wear casuals. Main clause, I wear casuals. Wear is of the present tense. So இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம்? டைப் 1 கண்டிஷன் 1 பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறேன்? If you walk fast, you will reach in time. So if clauseல walk வந்து present tense, மெயின் கிளாஸில் will reach, will plus verb. ஸோ இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் லைக் அ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ ஜீரோ கண்டிஷனலில் இஃப்லேயும் மெயின் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். கண்டிஷன் 1 இஃப் கிளாஸ் டைப் 1, அதில் வந்து இஃப் கிளாஸில் வந்து என்ன வரும்? இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், மெயின் கிளாஸில் will plus verb. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைப் 2 இஃப் கிளாஸ் பார்க்குறோம். இந்த டைப்பில் யூ ஹேவ் the past tense in the if clause and would or could in the main clause. So once again I repeat, past tense of the verb in the if clause and would or could in the main clause. For example, if she spoke well, she would win a prize. So what's the meaning here? She did not speak well. If she spoke well, she would win a prize. So this clause is used to express unreal situations and unlikely things. So maybe our dreams too. For dreams I'll give you another example. Now this is an unreal situations. If she spoke well, she would win a prize. So here
Only if she spoke well. She did not speak well. If she spoke well, she would win a prize. We are telling you of the remote possibility. If Karthik had money, he could help his brother. Like I told you in type 1, here had is used as the main verb. So, if Karthik had money, so it means that now he does not have money. If Karthik had money, he could help his brother. I am thinking of that possibility. He could help his brother. I'll give you a few more sentences. If I didn't exercise, I would not be healthy. So here I exercised. If I didn't exercise, I would not be healthy. Then I spoke of the unreal situation. If I were a bird, I would fly. So I cannot become a bird. So if I were a bird, I would fly. Similarly, if I were you, I would accept the offer. I cannot become you. நான் வந்து உங்கள் பொசிஷனுக்கு வர முடியாது. உங்கள் நிலைமையில் நீங்கள் தான் இருப்பீங்க, என் நிலைமையில் நான் தான் இருப்பேன். ஸோ இஃப் ஐ வேர் யூ, உங்கள் நிலைமையில் நான் இருந்தால் இதை செஞ்சுருப்பேன். இஃப் ஐ வேர் யூ, ஐ வுட் அக்செப்ட் தி ஆஃபர். உங்கள் நிலைமையில் நான் இருந்தால் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ saw the difference between types 1 and 2. Type 1, again I repeat, in the if clause you get the present tense, and in the main clause will plus verb. In type 2, in the if clause you get the past tense, and in the main clause you get would plus verb. So that is the difference. I hope you understand this. Now we move on to type 3. So type 2, unlikely condition. Now type 3, we think of the other possibility. See, something happened totally. I am just imagining what would be the other possibility. Now here we have past perfect tense in the if clause and future perfect tense in the main clause. For example, I'll give you a sentence. If I had seen you, I would have spoken to you. So what's the meaning here? Actually, what had happened? I did not see you, I did not speak to you. So both incidents happened in the past tense. But I am trying to think of the other possibility. So நல்லா கவனிங்க, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ நமக்கு ரெண்டு காம்பினேஷன், ரெண்டு இன்சிடென்ட்ஸ், ரெண்டுமே நடந்து முடிஞ்சிருது. இப்படி இல்லாமல் இருந்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? நான் உன்னை பார்க்கல, நான் உங்ககிட்ட பேசலை. நான் உன்னை பார்த்துருந்தா நான் பேசி இருந்திருப்பேன் அப்படின்னு அதர் பாசிபிலிட்டியை நினைக்கிறோம். ஸோ இஃப் ஐ ஹேட் சீன் யூ, அங்கே என்ன பண்ணுறோம்? இஃப் கிளாஸில் நான் பார்த்துருந்தா, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடுறோம். ஐ வுட் ஹேவ் ஸ்போக்கன் டு யூ, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசி இருந்திருப்பேன். ஸோ அங்கே வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் போடுறோம். So this type 3 conditional, it refers to an impossible condition in the past and its probable result in the past. So அப்படி இருந்திருக்கும், அதோட ரிசல்ட் இதுவாக இருந்திருக்கும்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். My father guided me, I succeeded in life. எங்கள் அப்பா வழிகாட்டினால நான் வாழ்க்கையில் முன்னேறினேன். ஸோ அதர் பாசிபிலிட்டி, if my father had not guided me, அப்பா வழிகாட்டாமல் இருந்திருந்தா I would not have succeeded in life. நான் வாழ்க்கையில் முன்னேறி இருந்திருக்க மாட்டேன். I would not have succeeded in life. So had not guided, அந்த இடத்துல நமக்கு past perfect வருது. would not have succeeded வந்து future perfect. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸ் தரேன், அதை நீங்கள் இந்த if clause third டைப்பில் கம்பைன் பண்ணுங்கள். if யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணும். third type, Sarla was generous, she helped her friends. சரளா ரொம்ப தாராள மனசோடு இருந்தால், அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணா. அவளுக்கு தாராள மனசு இல்லாமல் இருந்திருந்தாக்க அவள் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்க மாட்டா. இஃப் சரளா ஹேட் நாட் பீன் ஜென்ரஸ், ஷீ வுட் நாட் ஹேவ் ஹெல்ப்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே என்னாச்சு? சரளா வாஸ் ஜென்ரஸ், அங்கே நெகட்டிவ் வரல. நம்ம கன்வர்ஷனில் அதர் பாசிபிலிட்டினால் இஃப் சரளா ஹேட் நாட் பீன் ஜென்ரஸ் போட்டிருக்கும். செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஷீ ஹெல்ப்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் திங்கிங் ஆஃப் தி அதர் பாசிபிலிட்டி, அதனால் நம்ம நெகட்டிவ், ஷீ வுட் நாட் ஹேவ் ஹெல்ப்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். Now I want you to remember one more thing. பொதுவாக நம்ம எழுதும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் நெகட்டிவ் யூஸ் பண்ணும்போது ஷீ வுட் நாட் ஹேவ் ஹெல்ப்ட் வருது இல்லையா? நிறைய பேர் டென்ஷன்லேயோ இல்லை பதட்டத்துலேயோ இல்லை கவனிக்காமையோ ஷீ வுட் ஹேவ் நாட்னு எழுதிடுவாங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன், கே நாட், குட் நாட், வில் நாட், வுட் நாட். ஸோ அந்த வுட்டோட சேர்ந்தே நாட்டை போட்டுடணும். நம்ம எப்போ நெகட்டிவ் யூஸ் பண்ணாலும் அந்த மோடல் வுட்டுக்கு பக்கத்துலேயே போட்டுடணும். ஸோ ஷீ வுட் நாட் ஹேவ் ஹெல்ப் தான் கரெக்டு. வுட் ஹேவ் நாட் ஹெல்ப் பார்ட் தப்பு. அது கூட உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் வரும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
Rishi did not have his breakfast, he felt hungry. In this sentence, tricky. This sentence is a bit tricky. I want you to concentrate on this. Earlier I had spoken of have or had or has being used as the main verb. Now here also, look at the sentence, Rishi did not have his breakfast. Here this have stands for eat or take. So Rishi did not take his breakfast, he felt hungry. That is the meaning of have. So when I convert it in the first part, I am going to use if. Rishi வந்து breakfast எடுத்துட்டு இருந்தாக்க. So what happens here? For the past perfect, I always have had. So in my answer, I am going to get two hads. First one is for the tense form. முதல் had வந்து past perfect tense குறிக்கும். If Rishi had, அதுக்கு பக்கத்தில் என்ன வரணும்? Past participle of the verb வரணும். இங்கே main verb என்ன? Have. Rishi did not have his breakfast. So அதை convert பண்ணோம்னா had. So what do you get now? If Rishi had his breakfast. So நல்லா புரிஞ்சுதா? Third type of if clauseல மட்டும்தான் இந்த மாதிரி had main verb வரும்போது ரெண்டு had வரும். If Rishi had his breakfast, he would not have felt hungry. Rishi breakfast சாப்பிடாம இருந்திருந்தாக்க அவனுக்கு வந்து பசியாக இருந்ததுன்னு சென்டென்ஸ் சொல்கிறது. ஆன்சரில் நம்ம என்ன சொல்கிறோம்? ரிஷி சாப்பிட்ருந்தாக்க அவனுக்கு பசிச்சிருந்திருக்காது. ஸோ இஃப் ரிஷி had his breakfast, he would not have felt hungry. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு டைப் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். பை டைப் ஐ மீன் அ ஸ்லைட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டைப் 3 இஃப் clause. அந்த ஆக்சிலியரியை கொண்டு வருது. அதுவும் நம்ம வந்து எப்படிலாம் எரர்ஸ் வரும், எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில். தேங்க்யூ வெரி மச்.